வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்ட இரு முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினர்களான மோதிர நிபுண என்பவரின் சகோதரன் மற்றும் புளுமெண்டல் சங்கா ஆகிய இரு குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டனர். இலங்கையிலிருந்து தப்பியோடி அபுதாபியில் மறைந்திருந்த இவர்கள் மத்திய கிழக்கு போரின் போது ஈரான் தாக்குதல்களுக்கு பயன்படுத்திய ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை தங்களது கைபேசிகளில் வைத்திருந்த குற்றத்திற்காக அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் பின்னரே அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் விரிவான வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மோதர சத்ர கொழும்பு நாரகம்பட்டியில் உள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். புளுமெண்டல் சங்கா என்பவரிடம் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து தடுத்து வைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செயல்பாட்டு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இலங்கை வந்த இந்திய கடற்படை கப்பலான INS சாரதா இலங்கையில் இருந்து புறப்பட்டது. இந்திய கடற்படை கப்பலான INS சாரதா செயல்பாட்டு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடந்த 10ஆம் தேதி இலங்கை வந்தடைந்து செயல்பாட்டு தேவைகளை நிறைவேற்றிய பின்னர் நேற்று நாட்டிலிருந்து புறப்பட்டது. இலங்கை கடற்படை மரபுகளுக்கு இணங்க கொழும்பு துறைமுகத்தில் குறித்த கப்பலுக்கு பிரியாவிடை அளித்தனர். அதன்படி INS சாரதாவின் கட்டளை அதிகாரி, மேற்கு கடற்படை கட்டளையின் தளபதி மற்றும் கடற்படை கட்டளையின் கொடி அதிகாரி ஆகியோருக்கு இடையே அதிகாரப்பூர்வமாக சந்திப்புகள் இடம்பெற்றன. இச்சந்திப்பின் போது இரு நாடுகளின் கடற்படைகளுக்கிடையே தற்போதுள்ள இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. INS சாரதா கப்பல் நாட்டில் தங்கியிருந்த போது கப்பல் குழுவினருக்கும் இலங்கை கடற்படை வீரர்களுக்கும் இடையே ஒரு நட்பு ரீதியான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. மேலும் இரு நாடுகளின் கடற்படையினரும் ஒரு யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அது மட்டுமன்றி கப்பல் குழுவினர் இலங்கையில் உள்ள கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களையும் பார்வையிட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சைனா காபர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சைனா காபர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் ஃபை இங்சான் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நேரடியான மற்றும் தொலைநோக்குடைய தலைமைத்துவம் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தமக்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சைனா காபர் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர் சிறப்பு பொருளாதார வலயத்திற்காக வழங்கப்பட்டுள்ள ஊக்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்த தலைவர் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதையும் பாராட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இன்றி அமையாதது என்ற காரணியாகும் என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் அரசாங்கம் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான திசையில் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டுக்கு நன்மை பயக்கும் முதலீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குவதாகவும் கொழும்பு துறைமுக நகர் வலயத்தை அபிவிருத்தி அடைந்த பொருளாதார வலயமாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சைனா காபர் நிறுவனம் வழங்கிய ஆதரவு குறித்து ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான பிரபாஸ் சந்திர கீர்த்தி ஆகியோருடன் சைனா காபர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் பொது முகாமையாளர்
சுபோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் பங்கேற்றனர். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் நேற்று இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நேற்று ஆரம்பமான மாநாட்டில் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இந்த முதலாவது பண்பாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு கந்தையா காத்தியசி நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் நடாத்தப்படுகிறது. சர் பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றிய கிளைகள் படத்தின் இசைத்துறை தலைவர் சின சூரியகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் தீனாவேல் நம்பியும் மாநாட்டு முதன்மை கருத்துரைஞராக முனைவர் அரிமளம் பத்மநாபனும் கலந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். நீர்கொழும்பு களப்பில் 316 கிலோ பீடி இலைகளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 316 கிலோ பீடி இலைகளை நீர்கொழும்பு களப்பில் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இலங்கை கடற்படை நடாத்திய ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டன. தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதந்து கொண்டிருந்த 9 பைகள் பரிசோதிக்கப்பட்டன. அங்கு கடற்படை நடவடிக்கைகள் இடம்பெற்ற போது கரைக்கு கொண்டுவர முடியாததால் கடத்தல்காரர்களால் கடலில் கைவிடப்பட்டதாக சந்தேகப்படும் பீடி இலைகள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டன. அதன் பின்னர் பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சுங்க திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மயிலத்தமடு பண்ணையாளர்களின் போராட்டம் 1000 நாட்களை எட்டியது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் போராட்டம் 1000 நாட்களை எட்டிய நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி அடையாள போராட்டம் ஒன்றுக்கு பண்ணையாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இத்தொடர்பில் சித்தாண்டியில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். 1000 நாள் கடந்தும் 1001 நாள் இன்றைக்கு ஏனென்றா எங்களோட அறவழி போராட்டத்தில் இருந்த ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்து வந்ததால் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தாங்க. இது நிறைவேறினா நாங்களும் இதை விட்டு விலகு போட்டியாளர்கள் சொன்னாங்க எங்களோட கோரிக்கை எல்லாம் முடியும் என்று. ஆனால் ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் சொன்னவர் மயிலத்தமடு மாதவனை 570 ஏக்கர் விடுதலை செய்யண்டு. இன்னும் அதுலேயும் ஒரு சாத்தியம் இல்லை. என்ன மகாவலி கொழும்பு ஆஃபீஸில் போய் நாங்கள் சந்திக்க எடுத்த மகாவலி சொன்னதுன்னா 10ஆம் தேதி உங்களுக்குரிய இடங்களுக்குரிய இதுகளை செய்கிறண்டு. அந்த கூட்டமும் நடக்கலை. ஆனால் கெசட் பண்ணுறண்டும் நடக்கலை. அதனாடி நாங்கள் எங்களோட அறவழி போராட்டத்தில் ஜனாதிபதியிட இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை முன்னிட்டு நாங்கள் எங்களோட அறவழி போராட்டம் 1000 நாளை முன்னிட்டு ஒரு புத்தக வெளியீடு ஒன்று செய்து எங்களோட கோரிக்கைகளையும் அன்றைக்கு கால்நடை எல்லார்ட்டையும் அறிவிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அது எதிர்கட்சியாக இருந்தாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இந்த அரசியல் கட்சிகளும் பேதம் இல்லாமல் எங்களோட 1000 நாள் ஒரு புத்தக வெளியீட்டில் எல்லாரும் கலந்து கொண்டு சிவில் சமூகம், மத குருமார்கள், தொண்டர் நிறுவனங்கள் அனைவரும் எங்களோட பிரச்சனையில் எங்களோட போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்கு அதுக்குரிய தீர்வுக்கான வழிகளையும் உங்கள் மக்கள் முன்னாலேயும் அந்த வழிகளை கேட்கறதுக்கு ஒழுங்கு பண்ணிக்கிறோம். தொடர்பென வெளிநாட்டுச் செய்திகள். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகியன ஒப்பந்தம் மேற்கொள்ள இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் ஒன்றுக்காக
அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக தாம் இரு தரப்புடனும் நெருக்கமான பணியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல்கள் நிலவிய காலம் முழுவதும் இரு நாடுகளுக்கு இடையில் பிரதான மத்தியஸ்தராக பாகிஸ்தான் பிரதமர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுவேலாவின் மிக மோசமான குற்றவியல் குழுவான ட்ரென் டி அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். வெனிசுவேலாவின் மிக மோசமான குற்றவியல் மற்றும் பயங்கரவாத குழுவான ட்ரென் டி அராகுவா அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் அமெரிக்க இராணுவம் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். எனது நேரடி உத்தரவின் பேரில் அமெரிக்காவின் சதர்ஷன் கமாண்ட் படைகள் நடாத்திய மிக வேகமான மற்றும் கடுமையான தாக்குதலில் ட்ரென் டி அராகுவா குழுவின் தலைவர் ஹெக்டர் ரஸ்தான்போட் குரேரா ஃப்ளோரஸ் ஆண்டனினோ குரேரா உயிர் இழந்துள்ளார். இந்த தாக்குதல் நடவடிக்கை வெனிசுவேலாவில் உள்ள நமது நட்பு நாடுகளின் பாதுகாப்பு படைகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ட்ரென் டி அராகுவா பயங்கரவாதிகளுக்கு வெனிசுவேலாவில் அல்லது வேறு எங்கும் இனி பாதுகாப்பான புகலிடம் கிடையாது. எனது தலைமையின் கீழ் இந்த கொடூரமான கொலைகாரர்களையும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேடி கண்டுபிடித்து அவர்கள் சேர வேண்டிய நரகத்தின் ஆழத்துக்கு அனுப்புவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.